Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷலா செட்டிநாடு ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. முறுக்கு நல்ல வெள்ளையாவும் கிறிஸ்பியாவும் கிடைக்கும். இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு மாவு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். மாவு பச்சரிசி நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே பார்க்கணும் அப்படின்னா அரிசியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா வெள்ளையாக தெரியும். அதுதான் மாவு பச்சரிசி. இந்த பச்சரிசியை நம்ம கழுவலாம் கூடாது. ஒரு வெள்ளை வேஷ்டியில் இல்லை வெள்ளை துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க போதும். நான் இந்த டம்ளரில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 8 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் இல்லை கப்பில் பச்சரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் இல்லை டம்ளரில் தான் உளுந்தையும் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் நீங்கள் எந்த டம்ளரில் 8 டம்ளர் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தை ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தோட பச்சை வாசனை சுத்தமாகவே போய் ஒரு நல்ல மணம் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இதில் முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். உளுந்தோட கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. சப்போஸ் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு வெள்ளையாக கிடைக்காது. அதனால் ஒரே தீயில பொறுமையாக எல்லா சைடும் வறுத்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ இது நல்லாவே வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒன்று எடுத்து கடித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பக்குவம். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ அரிசியும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதை இப்போ மிஷினில் கொடுத்து முறுக்கு மாவுக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. முறுக்கு மாவு அரைக்கிற மிஷினில் ராகி அரைச்சிருக்கக்கூடாது. அதனால் கேட்டுட்டு அரைச்சிக்க கொடுங்க. இப்போ நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முக்கியமான 2வது டிப்ஸ் என்னென்னா, முறுக்கு மாவு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்ச உடனே மூடி வைக்கக்கூடாது. வீட்டுக்கு வர வரைக்குமே கொஞ்சம் ஓப்பனாகவே எடுத்துகிட்டு வாங்க. வந்த உடனே ஒரு நல்ல ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லை வெள்ளை துணியில் போட்டு சுத்தமாக பரப்பி விட்டு ஆற விட்டுக்கோங்க. ஏன்னா முறுக்கு மாவு சூடாக இருந்தது அப்படின்னா கலர் மாறிடும். அதனால் நல்லா சுத்தமாக ஆற வச்சா தான் மாவு இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கும். அப்போ தான் முறுக்கும் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். இப்போ நான் மொத்த மாவையுமே முறுக்கு செஞ்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பாதி தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நீங்கள் எப்போ தேவையோ அப்போ அதை எடுத்து நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கலாம். இப்போது இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே முறுக்கு செய்கிறதுக்கு உப்பு சேர்க்கும் போது 1 கல் குறைவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா பொரிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா சரியான அளவில் இருக்கும். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டியை சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த பெருங்காய தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலான பச்சை தண்ணி சேர்த்து இடியப்ப மாவு அளவுக்கு நல்லா இலகலாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் முறுக்கு கரெக்டாக கிடைக்கும். சுடு தண்ணியோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணியோ யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலான பச்சை தண்ணி மட்டும்தான் ஊற்றி மாவு பிசையணும். மாவோட பதம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவாக இருக்கணும். நீங்கள் மாவு கொஞ்சமாக எடுத்து பிழிவோம் இல்லையா, பேலன்ஸ் மாவை ஒரு ஈர துணி போட்டு இதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் மேல் மாவு நம்மளுக்கு காயாமல் இருக்கும். முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த முறுக்கு அச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த முறுக்கு அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுட்டு உள்ளே வச்சுக்கோங்க. முறுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கவர் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன தட்டுக்கு பின்னாடி நல்லா எண்ணெய் தடவிட்டு அது மேலே கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நல்ல ஷேப்பாக சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வரும்.
நம்ம மாவு வந்து கரெக்டாக பதமாக பிசைஞ்சினா மட்டும்தான் இந்த மாதிரி பிசுறு எதுவுமே இல்லாமல் நல்லா வலுவலுன்னு முறுக்கு பிழிய வரும். இப்போ நான் ஒரு 4 முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம வேக வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முறுக்கை சேர்த்துக்கோங்க. முறுக்கை சேர்த்த உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக அடங்குற வரைக்கும் வேக விடணும். ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும், இல்லைனா டக்குன்னு கலர் மாறிடும். எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக குறைஞ்ச உடனே நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மொத்த மாவையுமே முறுக்கு செஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.